ஆமாம், முருகேஸ்வரி அக்கா கிட்டதையும் சொல்லிச்சு அம்மா. இதை வந்து நான் செய்யலை, அவள்கிட்டதையும் போய் சொல்லியிருக்கேன் அம்மா. இதே சொன்னா ஒரு 4 நாளுக்கு இப்போ சொன்னா, இந்த மாதிரி எல்லாரும் நிறையா பேர் வந்துருக்காங்க, அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. சாமி தெரியுற மாதிரி வைங்க, கீழே கொஞ்சம் தனிங்க, பின்னாடி கூட வைங்க. சாமி தெரியல, சாமி மேலே இருக்குன்னு இப்போ கை பிரியாட்ட கொடுமா, கை இப்போ எடு பிரியா வீடியோ. இல்லை நான் தேனா எடுக்கிறேன். வேண்டாம், இந்த சரியா இப்போ சரியா இப்போ சரியா இருக்கு. ஏன்னா அம்மா இல்லைக்கா சரியா இருக்குக்கா. சசி கும்பிட்டு இருக்க பாருங்க. எல்லாத்துக்கும் எல்லாரும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தை கொடுத்து மன நிம்மதியும் மன நிறைவையும் கொடுக்க வேண்டிய அம்மா தாய் தாய் நான் போட்டு சொல்லிட்டு அப்போ கூட நம்பிக்கையாக இருக்கும். பத்தி அங்கிட்டு தள்ளி உள்ளே வைக்கா. சேலைக்கு வந்துடுறாங்க. சேலம்மா உள்ளே வை. இன்னும் சேலை போகுது பார்த்துக்க. இந்த இடத்துல வந்த எல்லாரும் மொத்தமாக வந்து யாராருக்கு என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்களோ அதை எல்லாரும் சேர்ந்து அம்மாட்ட சொல்லி இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் இந்த தாயத்துக்கு வந்து புகழ்ந்து பாடுறோம், பேசுகிறோம். எங்கள் அம்மா வந்து எங்கள் எல்லாரும் அடுத்தடுத்து நாங்கள் வரப்போ இந்த இடத்துக்கு மன நிறைவோடையும் மன நிம்மதியோடையும் வரணும் தாயி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்த எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையுமே தீரணும். இதே மாதிரி நாங்கள் வந்து என் தாயை வந்து வழிபட நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு ஒற்றுமையாக கூடி சந்தோஷமாக இதே மாதிரி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராருக்கு என்ன பிரச்சனையோ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து எல்லாருக்கும் தீரணும் தானே எல்லாரும் கும்பிடுங்க. அத்தா ஐஸ்வரி தாய் வந்து அம்மாவோட எல்லாரோட பிரச்சனையும் தீரணும். இன்னைக்கு மாதிரி எல்லாரும் இந்த இடத்துல ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வணங்கணும். எல்லா பிரச்சனையும் எல்லா மக்களுக்கும் இந்த இடத்துல வந்து நின்று உன்னை போற்றி
எல்லாரும் கும்பிடாத தாய் எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா கவலையும் தீரணும் தாயே. இந்த இடத்துல வந்தவளுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைஞ்ச செல்வத்தையும் அதான் எல்லாருக்கும் வாரி வழங்குவா. சரியா? நல்லா இருப்பீங்க எல்லாரும். வாரம் பூஜையில் கலந்துடுங்க. அம்மாவுடைய பேரையும் புகழையும் நம்ம எல்லாரும் மனசில் பிறந்தங்க அவ புகழ சொல்லுவா. இந்த ஏழை மகள்கிட்ட வந்தா வாத்தான்னு கூப்பிட்டதுக்காக வந்து உங்க முன்னாடி இருந்து இந்த தாய் வந்து பேசிட்டு இருக்கா. நீங்களும் அதே மாதிரி ஆத்தாட்ட போய் வாதாயி என் கூட வா, என் பிரச்சனையை தீர்த்து வை, என்ன பிரச்சனை இருக்கும் மன உருகி அம்மாட்ட வந்து உள்ள உருகி உருகி கேளுங்க. இந்த தாயை அப்படியே நடத்தி வைப்பா. இன்னைக்கு போனோம் நமக்கு நடக்கலையே வரக்கூடாது. போக போக உங்களுக்கு வந்து ஆத்தா வந்து ஸ்ட்ராங்கா கட்டறதை எழுப்புறான்னு நினைச்சுக்க, ஸ்ட்ராங்கா போடுற அஸ்திவாரத்தைன்னு நினைச்சுக்கணும். நீ போனமே நடக்கல அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த தாயை யார் கை பிடிக்கிறீங்களோ ஒரு கை பிடிச்சி தூக்கி விட்டுச்சே அவளுக்கு பழக்கம். இந்த தாய்கிட்ட வறுமையிலையும் கஷ்டத்துலேருந்தே ஓடினி, பசுக்கு கூட காசு இல்லாத நிலைமையில கூட நான் போயிருக்கேன். சரியா? அந்த தாய் அதனாலதான் இன்னைக்கு என்கிட்ட வந்தா. நான் வந்து அன்னைக்கு வறுமையா இருக்குதுன்னு கூட நான் போகல. அத்தா இந்த மகவுடைய தேடி வந்துட்டி, நீ என்னைய பாரு, நான் உனக்கு சொல்லி நீ தெரிஞ்சுக்க கூடாது. ஒரு தாய் வந்து பிள்ளைய கஷ்டத்தை அறியணும். ஒரு அம்மாவா இருக்கிறவங்க வந்து பிள்ளைய கஷ்டத்தை அறியணும். இந்த தாய் என் கஷ்டத்தை அறிஞ்சா நான் போனி அறிஞ்சா இன்னைக்கு வந்து உங்க எல்லாத்துக்கும் வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த தாய்கிட்ட எல்லாரும் நம்பி போங்க. எல்லாருமே நல்லா இருப்பா. அடுத்தடுத்து எல்லாரும் நல்லா வர்றப்ப வந்து எல்லாருமே எனக்கு இந்த பிரச்சனை இத்தனை நாளைக்குல 9 வாரமா 11 வாரமா 5 வாரமா 7 வாரமா நாங்கள் அந்த பூஜையில கலந்துக்கிறோம். எங்களுக்கு இந்த பிரச்சனை தீரணும் மன உரி. எங்க அம்மா சொல்லி ஒரு 9 வாரமாச்சு இங்க வரணும். நீங்க ஒரு பிரச்சனைனா 9 வாரம், அதுக்கு மேல நீங்க வாங்க. தீர்ந்தமே நீங்க வரத்தையும் செய்வீங்க. நீங்க வந்து அதை 9 வாரத்துக்கு இந்த பிரச்சனைகள் தீர்ந்துருச்சுன்னு சொல்லணும் தானே. எல்லாருமே அதை வந்து ஒரு இதுவா வச்சு வேண்டிக்கங்க. உங்களால முடிஞ்சதை அந்த தாய்க்கு அவ கிளறிப்ப கொண்டு அங்கே செய்யுங்க. சரியா? எல்லாருக்கும் அந்த ஆட்டை நீண்ட ஆயில நிறைஞ்ச செலுத்தி கொடுப்பா. எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயில கொடுத்தா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் எடுத்து கொடுங்க, பிரசாதத்தை கொடுங்க. அம்மா எல்லாரும் உட்காருங்க. ஆமா, இன்னைக்கு வந்து பிரசாதம் வந்து முரேஸ்வரி வந்து இட்லி என்னடி அவன் இட்லி சட்டி சாம்பார் வந்திருக்கா. அது மாதிரி ஆஜரா வந்து கேசரி செஞ்சு கொண்டாந்துருக்கா. சரியா? எல்லாரும் உட்காருங்க. எல்லாம்